வணக்கம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். நான் என்னுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிட துவங்கும்போது எனது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறியது. உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள் என்று மக்கள் கூறுவதை நீங்கள் செவிமடுத்திருப்பீர்கள். நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும் விஷயங்களைப் பற்றி நீங்கள் நினைத்து பார்க்கும்போது துல்லியமாக நீங்கள் அவர்கள் கூறுவதை தான் செய்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுவது நீங்கள் கடைபிடிப்பது கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த பழக்கங்களில் ஒன்று என்பதையும் அது உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாயாஜலமாக மாற்றும் என்பதையும் நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீர்கள். உங்களிடம் உள்ள பொருட்களுக்காக நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கும்போது அப்பொருட்கள் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரி, அவை உடனடியாக அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்களிடம் உள்ள பணத்திற்காக நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கும்போது அது எவ்வளவு குறைவான பணமாக இருந்தாலும் சரி, அந்த பணம் மாயஜலமாக வளர்வதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு உறவு குறித்து நீங்கள் நன்றி உணர்வுடையராக இருந்தால் அது சக்தியாக உறவாக இல்லாவிட்டாலும் கூட அது மாயஜலமாக சிறப்படைவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வேலை குறித்து நீங்கள் நன்றி உணர்வுடன் இருந்தால் அது உங்கள் கனவு வேலையாக இல்லாமல் போனாலும் கூட அந்த வேலையில் நீங்கள் அதிக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவும் வகையில் விஷயங்கள் மாற துவங்குவதையும் புதிய வாய்ப்புகள் திடீரென்று தோன்றுவதையும் நீங்கள் காண்பீர்கள். இதில் ஒரு சிக்கல் என்னவென்றால், நாம் நமது ஆசீர்வாதங்களை கணக்கிடாமல் இருக்கும்போது நம்மையும் அறியாமல் எதிர்மறையான விஷயங்களை கணக்கிடும் பழக்கத்திற்குள் சிக்கிக் கொள்கிறோம். நம்மிடம் இல்லாதவற்றை பற்றி நாம் பேசும்போது நாம் எதிர்மறையான விஷயங்களை கணக்கிடுகிறோம். மற்றவர்களை பற்றி விமர்சிக்கும் போது, அவர்களிடம் குற்றம் கண்டுபிடிக்கும் போதும், போக்குவரத்து நீண்ட விரிசல்களில் காத்திருக்கும் அரசாங்கம், போதுமான பணியின்மை, வானிலை போன்றவற்றை பற்றி குறை கூறும் போதும் நாம் எதிர்மறையான விஷயங்களை கணக்கிடுகிறோம். எதிர்மறையான விஷயங்களை நாம் கணக்கிடும் போது அவை அதிகரிக்கின்றன. ஆனால் அதற்கு மேலாக ஒவ்வொரு எதிர்மறை விஷயத்தை நாம் கணக்கிடும் போதும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் தடை செய்து விடுகிறோம். நான் என்னுடைய விஷயங்களையும் கணக்கிட்டு இருக்கிறேன், எதிர்மறையான விஷயங்களையும் கணக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுவதுதான் உங்கள் வாழ்வின் அபரிமிதத்தை பெறுவதற்கான ஒரே வழி என்பதற்கு என்னால் உறுதியளிக்க முடியும். உங்களுடைய ஆசீர்வாதங்களை பட்டியலிடும் போது எண்ணிக்கையை தவறிவிடுவது உங்களுடைய பிரச்சனைகளை கணக்கிடும் போது ஆசீர்வாதங்களை தவிர விடுவதை விட மேலானது. காலையில் முதல் வேலையாக அல்லது உங்கள் நாளில் வெகு முன்னதாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். உங்களது பட்டியலை நீங்கள் கையால் எழுதலாம், கணினியில் தட்டச்சு செய்யலாம், அல்லது ஒரு தனி நோட்டு புத்தகம் அல்லது குறிப்பேட்டை பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் நன்றி உணர்வை உணர்கின்ற அனைத்து விஷயங்களையும் ஒரே இடத்தில் வைத்திருங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றி உணரும் 10 ஆசீர்வாதங்களை அடங்கிய ஒரு எளிய பட்டியலை நீங்கள் தயாரிக்கப் போகிறீர்கள். ஐன்ஸ்டீன் நன்றி செலுத்தும் போது தான் ஏன் நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தோம் என்பதை பற்றி சிந்தித்தார். ஒரு குறிப்பிட்ட விஷயம், நபர் அல்லது சூழ்நிலை குறித்து நீங்கள் ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான காரணத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கும் போது நீங்கள் அதிக ஆழமான நன்றியை உணர்கிறீர்கள். அல்லது உணர்வின் அளவுக்கு ஏற்பாற் போலவே நன்றி உணர்வின் மாயாஜாலம் நிகழ்வது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்கள் பட்டியலில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்து நீங்கள் ஏன் அது குறித்து நன்றி உணர்வை கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான காரணத்தை எழுதுங்கள். உங்களுடைய பட்டியலை எழுதுவதற்கான சில யோசனைகள் இவை. நான் எதை பெற்றிருப்பது குறித்து ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளதாக உணர்கிறேன், ஏனெனில் ஏன்? நான் எதை பெற்றிருப்பது குறித்து மகிழ்ச்சியையும் நன்றி உணர்வையும் கொண்டிருக்கிறேன், ஏனெனில் ஏன்? நான் எதை பெற்றிருப்பது குறித்து உண்மையிலேயே நன்றி உணர்வு உடையவளாக இருக்கிறேன், ஏனெனில் ஏன்? நான் எதை பெற்றிருப்பதற்கு ஏன் இதயபூர்வமாக நன்றி உணர்வை தெரிவித்துக் கொள்கிறேன், ஏனெனில்? 10 ஆசீர்வாதங்களில் அடங்கிய இந்த பட்டியலை நீங்கள் பூர்த்தி செய்வதுடன் உங்கள் மனதிலோ அல்லது வாய் விட்டோ முதலிருந்து அவற்றை மீண்டும் ஒரு முறை படியுங்கள். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் முடிவிலும் ஓர் நன்றி என்ற மாயாஜாலமான வார்த்தையை 3 முறை கூறுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் குறித்து நன்றி உணருங்கள். நீங்கள் அதிக நன்றி உணர்வை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு உதவுகின்ற பிரபஞ்சம், கடவுள், ஆன்மா, நற்குணம், வாழ்க்கை அல்லது நல்ல ஈர்க்கின்ற ஏதேனும் ஒரு கோட்பாடு குறித்து நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கலாம்.
யாரேனும் ஒருவர் அல்லது ஏதேனும் ஒன்றை நோக்கி நீங்கள் நன்றி செலுத்தும் போது இதை இன்னும் அதிகமாக நீங்கள் உணர்வீர்கள். உங்களது நன்றி உணர்வு என்னும் அதிக சக்தியே பெறும். அது இன்னும் அதிகமாக மாயாஜாலத்தை உருவாக்கும். பூர்வீக குடியினரும் பண்டைய கலாச்சாரங்களும் நமது நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கு சூரியன் போன்ற குறியீட்டு அடையாளங்களை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் இதுதான். அதனை அனைத்து நற்குணங்களுக்குமான பிரபஞ்ச மூலதாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு அவர்கள் பௌதீக குறியீட்டு அடையாளங்களை பயன்படுத்துகின்றனர். அந்த குறியீட்டின் மீது கவனத்தை குவித்ததன் மூலம் அவர்கள் அதிகமாக நன்றியை உணர்கின்றனர். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த பழக்கமாகும். அடுத்த 27 நாட்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கூடுதலாக இன்னும் 10 ஆசீர்வாதங்களை நீங்கள் உங்கள் பட்டியலில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி உணர்வுடன் இருப்பதற்கான 10 விஷயங்களை கண்டுபிடித்து கடினமானதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் நீங்கள் அதை குறித்து அதிகமாக சிந்திக்க நன்றி உணர்வுடன் இருப்பதற்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றனவா என்று மலைத்து போவீர்கள். உங்கள் வாழ்க்கையை உன்னிப்பாக அலசி ஆராயுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளவு விஷயங்களை பெற்று வந்துள்ளீர்கள், தொடர்ந்து எவ்வளவு விஷயங்களை பெற்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கண்டறிவீர்கள். நன்றி தெரிவிப்பதற்கு உண்மையிலேயே ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. உங்கள் வீடு, குடும்பம், நண்பர்கள், வேலை மற்றும் உங்கள் வீட்டு செல்லப்பிராணி ஆகியவை குறித்து நீங்கள் நன்றி செலுத்தலாம். சூரியன், நீங்கள் பருகும் நீர், நீங்கள் உண்ணும் உணவு, நீங்கள் சுவாசிக்கும் காற்று ஆகியவை குறித்து நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கலாம். இவற்றில் ஏதேனும் ஒன்று இல்லை என்றாலும் உங்களால் உயிர் வாழ முடியாது. மரங்கள், விலங்குகள், பெருங்கடல்கள், பறவைகள், செடிகள், பூக்கள், நீலவானம், மலை, நட்சத்திரங்கள், நிலவு மற்றும் நமது அழகிய பூமி ஆகியவை குறித்து நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கலாம். பார்க்கின்ற உங்கள் கண்கள், கேட்கின்ற உங்கள் காதுகள், சுவைக்கின்ற உங்கள் வாய், நுகர்கின்ற உங்கள் மூக்கு, தொடு உணர்வுக்கு உதவுகின்ற உங்கள் தோல் ஆகிய உங்களது புலன்கள் குறித்து நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கலாம். நீங்கள் நடப்பதற்கு உங்களுக்கு உதவும் உங்கள் கால்கள், நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் செய்வதற்கு உங்களுக்கு உதவும் உங்கள் கைகள், உங்களை வெளிப்படுத்தி கொள்வதற்கு, மற்றவர்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு உதவுகின்ற உங்கள் குரல் ஆகியவை குறித்து நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்கலாம். உங்களை நலமாக வைத்திருக்கின்ற உங்களது அற்புதமான நோய் எதிர்ப்பு அமைப்பிற்கும், நீங்கள் வாழ்விற்கு உதவும் வகையில் உங்கள் உடலை பராமரிக்கின்ற உங்களது அனைத்து அங்கங்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்தலாம். உலகில் உள்ள எந்த கணினி தொழில்நுட்பத்தாலும் பிரதி எடுக்க முடியாத உங்கள் அற்புதமான மனத்தின் மருத்துவத்தை பற்றி என்ன சொல்லுவது? உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உள்ளீர்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்ற விஷயங்கள் அடங்கிய ஒரு பட்டியலில் இது. ஒவ்வொரு சமயத்திலும் உங்களுக்கு முக்கியமாகப்படுகின்ற விஷயங்கள் நீங்கள் இப்பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம். மாயாஜாலமான நன்றியுள்ளோருக்கான விஷயங்கள்: ஆரோக்கியம் மற்றும் உடல், வேலை மற்றும் வெற்றி, பணம், உறவுகள், ஆள் விருப்பங்கள், மகிழ்ச்சிகள், அன்பு, வாழ்க்கை, இயற்கை, பூமி, காற்று, நீர் மற்றும் சூரியன், பௌதிக பொருட்கள் மற்றும் சேவைகள். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஏதேனும் ஒரு விஷயம். நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுகின்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் குறிப்பிடத்தக்க அளவு சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்ததாக வேண்டும். நீங்கள் எவ்வளவு நல்லவிதமாக உணர்கிறீர்கள் என்பது நீங்கள் எவ்வளவு நன்றியை உணர்கிறீர்கள் என்பதற்கான அளவீடு ஆகும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றியை உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மகிழ்ச்சியை உணர்கிறீர்கள். எவ்வளவு அதிக வேகமாக உங்கள் வாழ்க்கை மாறும். சில நாட்கள் நீங்கள் மிக விரைவாக மகிழ்ச்சியாக உணர்கிறீர்கள், மற்ற நாட்களில் அதற்கு சற்று அதிக நேரம் பிடிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடும் போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணரும் விதத்தில் தொடர்ந்து பெரிய வித்தியாசம் ஏற்படுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மாயாஜலமாக பெருகுவதையும் நீங்கள் காண்பீர்கள். மாயாஜல நினைவூட்டல்: நாளைய மாயாஜால செயல்முறை பயிற்சி இன்று படித்து பார்த்ததை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் நாளை தினத்தை துவங்குவதற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் செய்திருக்க வேண்டும். மாயாஜல செயல்முறை பயிற்சி 1. உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள்.
காலையில் முதல் வேலையாக உங்கள் வாழ்வில் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும் 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் குறித்து நீங்கள் ஏன் நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்கள் என்பதை எழுதி கொள்ளுங்கள். உங்களுடைய மனத்திலோ அல்லது வாய் விட்டு உறக்கவோ உங்கள் பட்டியலை மீண்டும் முதலிருந்து படியுங்கள். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் முடிவிலும் நன்றி 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 என்று கூறி மாயஜால வார்த்தைகளை கூறுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் குறித்து நீங்கள் கொண்டுள்ள நன்றியை உணருங்கள். மேற்கூறப்பட்டுள்ள இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியின் மூலம் 3 செயல் நடவடிக்கைகளையும் தினமும் காலையில் அடுத்து 27 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள். நாளை மாயாஜால செயல்முறை பயிற்சியை இன்றே படியுங்கள். நன்றி.